துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. பலவீனமான பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. சுராஜா என் மேலானே, எதற்கும் பயமில்லையே. சுராஜா என் மேலானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். இனிமேலும் நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அது எனக்கு என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தர் நன்மை செய்ய போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனியும் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்க போறோம். ஆமென். அல்லேலூயா. இன்னும் அநேக நன்மைகளை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். அதுல எத்தனையோ நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அதிசயமான நன்மைகள் நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விசுவாசத்தோட அப்பா அம்மை துதிக்கிறோம். அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
கர்த்தாவே தேவர்களில் உனக்கும் பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உனக்கும் பாடவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உனக்கும் பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் பாடவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர். சர்வவல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். சர்வவல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உனக்கும் பாடவர் யார்? உனக்கும் பாடவர் யார்? உனக்கும் பாடவர் யார்? உனக்கும் பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? உன் ஜனங்களை போஷிக்கிறே. ஜனங்களை போஷிக்கிறே. உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்திட. உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்திட. உனக்கு பாடவர் யார்? உனக்கு பாடவர் யார்? உனக்கு பாடவர் யார்? உனக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உனக்கு பாடவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உனக்கு பாடவர் யார்? கண்களை நீர் திறந்து உங்கள் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்களை நீர் திறந்து உங்கள் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். அதிசயம் இன்றும் அற்புதம் செய்தீர். அதிசயம் இன்றும் அற்புதம் செய்தீர். உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, செங்கடல் போல பிரச்சனையா இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவார்? பிளந்து அதுல ஒரு வழி உண்டு பண்ணுவார். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. வனாந்திரத்துல ஆகார பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் அவர் மண்ணாவே கொடுப்பார். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நம்ம குடிக்கிறதுக்காகவோ சாப்பிடுறதுக்காகவோ உண்ணுவதற்காகவோ எதுக்காகவும் நம்ம கவலைப்படக்கூடாது. அல்லவா அந்த பாட்டுல இருக்கு, இன்றும் அற்புதம் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மேல விசுவாசத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆமென் ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி, 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 நன்றி. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார். நம்மை என்றும் தேவன் நம்மை வந்தடைய செய்தார். நம்மை என்றும் அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி அன்றிலே இருளிலே நடமாடும் கொள்ளை நோயை கண்டு அன்றிலே இருளிலே நடமாடும் கொள்ளை நோயை கண்டு பயங்கர சுத்தம் பரப்பும் அம்புக்கும் பயத்திரை ஜெயித்திடுவே. பயங்கர சுத்தம் பரப்பும் அம்புக்கும் பயத்திரை ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி சொல்லுமா துதிப்போம் மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அல்லேலூயா. தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது நம்ம எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லாம எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, ஹெவியா இருந்தாலும் அது என்ன கொள்ளை நோயா இருந்தாலும் எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. என்னை காப்பாற்ற என் தேவன் இருக்கிறார், என்னை காப்பாற்ற அவரால் முடியும் அப்படிங்கிற விசுவாசத்தோட அவர் என்னை காப்பாற்றினாலும் சரி என்னை காப்பாற்றினாலும் சரி நான் அவர் மேல விசுவாசமா இருப்பேன். சாத்ரா பேஷா அப்படிதான் சொன்னாங்க.
நாங்க எந்த தேவருமே என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். அவர் ராஜா என்ன பண்ணாரு, இந்த அடிமையா போயிருக்கிற தேசத்துல அவர் சிலைய ஒண்ணு உண்டாக்கி எல்லா தேசத்தாரும் அன்னைக்கு அந்த சிலைய வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல புரியுச்சு. அந்த இடத்துல 3 பேர் மட்டும் நின்னாங்க தலை வணங்காம. அவங்கள கூப்பிட்டு ராஜா சொல்றாரு, இப்ப நீங்க தலை வணங்கலைன்னா உங்களை எங்க போட போறேன்னா நெருப்பு புகையில போட போறேன், இல்ல நெருப்பு அங்க எரிந்து கொண்டிருக்கிற நெருப்புல உங்களை போட்டுருவோம், நீங்க வணங்க போறீங்களா, என்ன உங்களுடைய முடிவு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, எங் தேவனை தவிர நாங்க வேற எந்த தேவனை என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவன் என்னை காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றலனாலும் சரி என்ன சொல்றாங்க, என் தேவன் என்னை காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றலனாலும் சரி இந்த நெருப்புக்கு பயந்து நாங்க என்ன பண்ண போறது இல்ல, இந்த சிலையை வணங்க போறது இல்லைன்னு தைரியமா நின்னாங்க. ஆமென். எந்த இடத்துல, அடிமைகளா போன தேசத்துல, அவங்க சுதந்திரமான இடத்துல இல்ல, அவங்க வீட்டுல கிடையாது, அடிமைகளா போன இடத்துல அவங்க தைரியமா நின்னாங்க. அங்க என்ன பண்ணாருன்னா ஆண்டவர் அவர்கள் மத்தியில அவளை கயிறை கட்டி அதுல போட்டாங்க பாருங்க. தூக்கி போட்டவங்க எல்லாம் எரிஞ்சிட்டாங்க. ஏன்னா ராஜா என்ன பண்ணார், 7 மடங்கு என்ன பண்ணார், அந்த சூளைய அக்னி ஏத்த சொன்னார். அப்ப தூக்கி போட்டவங்க எரிஞ்சிட்டாங்க, கட்டின கயிறு எரிஞ்சிருச்சு. ஆனா இவங்களோட ஒரு முடி கூட எரியலையா. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தோட நின்ற இந்த 3 பேரோட முடி கூட கருகல. முடியெல்லாம் எவ்வளவு நேரத்துல நெருப்புல வச்சு பார்த்திருக்கீங்களா? இப்படின்றதுக்குள்ள சின்ன ஃபயர் வந்தா, ஒரு அனல் காத்து வீசினாவே என்ன பண்ணும், முடியெல்லாம் சுருங்கிடும். ஆனா இவங்களோட முடி கூட கருகல. வேதத்துல எழுதி வச்சிருக்கு. இவங்களோட மத்தியில 4வதா தேவன் அவர் மத்தியில என்ன பண்ணினார், அசைவாடினார். ஆமே. நம்ம விசுவாசிச்சோன்னா தேவன் நமக்காக இறங்கி வருவார். அல்லேலூயா. நம்ம வைராக்கியமா தேவனுக்காக நிற்கும் பொழுது அவரே நமக்காக இறங்கி வருகிறார். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோமா? சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். எல்லாம் கரங்களை தட்டி. சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுமா? சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை சொல்லுமா? சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இஎம்ஐயோ அப்புறம் என்ன சொல்றாங்க, கடல்ல என்ன சொல்றாங்க, இஎம்ஐ பிரச்சனையா இருந்தாலும் சரி, தண்டல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, வேற என்ன வாடகையா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு மளிகை சாமான் பிரச்சனையா இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை பாதுகாக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அங்க அவங்களுக்கு இருந்தது சூளை நெருப்பு,
நமக்கு இங்க இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆமென், அது ஓனர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, பக்கத்து வீடு பிரச்சனையா இருந்தாலும், சொந்தக்காரங்களா இருந்தாலும், அண்ணன் தம்பி பிரச்சனை எதுவா இருந்தாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லாமா? சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். என்ன பிரச்சனை இருந்தாலும் சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகளினை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகளினை ஒன்றும் செய்யாதே. அற்புதமாய் என்னை நடத்துவார், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்வார், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்வார், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்வார். வீட்டில் என்ன பிரச்சனை? அற்புதம் எனக்காக செய்வார். அற்புதம் எனக்காக செய்வார், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை எத்தனை விசுவாசத்தோட சொல்லுங்க, எந்த பிரச்சனையால தேவன் காப்பாரு. எல்லா காரங்களை வைத்து சொல்லாம, சிங்ககேவியோ அவர் என்னை காத்திடுவார். என்ன சொல்லுவோம்? சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென், அல்லேலூயா. அடுத்த வாரம் ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. ஆமென். அது என்ன புயல் வச்சாலும் என்ன பேர் வந்தாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். ஆமென், அல்லேலூயா. இம்மட்டும் பாதுகாத்த தேவன். எத்தனை புயல் போயிருக்குமா இது வரைக்கும்? 3 4 இது 4வது வரப்போகுது இல்ல? 3 புயல் போயிடுச்சு. 4வது புயலும் கர்த்தர் நம்மளோடு கூட நம்மளை பாதுகாப்பார். ஆமென், அல்லேலூயா. ஒரு சேதம் வராமல் நம்மளை தீங்கு இல்லாமல் நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா. அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்ம மேல இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். எல்லாம் விசுவாசத்தோட சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ
சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். என்ன சொல்லுங்க? அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக அதிசயமாய் வழி என் வாழ்வில் அற்புதம் என் வாழ்க்கையில் செய்ய போகிறார். செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் என் வாழ்வில் செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்ககேதியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். சிங்ககேதியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். சிங்ககேதியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். என்றால் அற்புதம் செய்கிற தேவன். சிங்ககேதியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். 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 நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலை எங்களை காண்கிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. உம்மை சோதரிக்கிறோம் 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 அப்பா. எங்களை எந்த ஒரு சேதம் வராமபடி எங்களை நீ கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தெய்வமே, உங்களுடைய கருத்துல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்மை சோதரிக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சுற்று வட்டாரத்தையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். எந்த சேதமும் வராதபடிக்கு எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உம்மை சோதரிக்கிறோம். உம்முடைய கரத்துல நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா எல்லாவற்றிலும் அப்பா உம்முடைய பலன் எங்களோட கூட இருக்கட்டும் அப்பா. உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக அற்புதம் செய்கிற தெய்வமே, எங்களை அதிசயமாய் வழி நடத்த போகிறீரே, உமக்கு நன்றி 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 அப்பா. எந்த தீமையும் வராதபடிக்கு எங்களை பாதுகாத்து அதிசயமாய் வழி நடத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. வருகிற போற ஆண்டையே நீர் எப்படியா எங்களை நடத்த போற உம்முடைய கிருபைக்காக நன்றி. மீதி இருக்கிற இந்த நாட்கள்லயும் அப்பா உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்களை பாதுகாக்கிற தேவன், நீரே எங்களை காண்கிற தேவன், நீர் எங்களை காக்கிற தேவனா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி நன்றி அப்பா. சொல்லுங்க, என் வாழ்க்கையை காண்கிற தேவன் அவர், என்னை பாதுகாக்கிற தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் நிலைமையை காக்கிற தேவன் அவர், என்னை பாதுகாக்கிற தேவன் அவர். என் தேவையின் மத்தியில என்னை பார்க்கிற தேவன் அவர், என் தேவையை சந்திக்கிற தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நீர் அப்படியா எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி 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 நன்றி. இம்மட்டும் கைவிடாத தெய்வமே அப்பா, இனியோ நீர் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு கரம் பிடித்து வழி நடத்த போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரத்தை நீரே ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம யாவரும் எழுந்து நின்று சங்கீத புஸ்தகத்தை நம் கையில் எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம்
ஸ்தோத்திரம். 25ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் எழுந்து நின்று ஒரு மனமாக இந்த 25ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். மத்தியில் இருக்க சந்தியா அவர்கள் வாசிக்கும் போது நாம் சேர்ந்து வாசிக்கலாம். இருபத்தி ஐந்தாம் சங்கீதம். தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். கர்த்தர், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீர் என் ரட்சிப்பின் தேவன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களுக்கு உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்கள் இடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாயிருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. ஏசப்பா, பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஏசப்பா, இந்த நாள் வரைக்கும் எங்களை காத்துக்கொண்ட கிருபைக்காக உமக்கு கொடான கோடி நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த நாள் எங்களை காண செஞ்ச கிருபைக்காக உமக்கு கொடான கோடி நன்றி ராஜா. ஏசப்பா, எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீங்களே ராஜா. ஏசப்பா, எங்கள் நடுவில் நீங்கள் அசைவாடுகிற கிருபைக்காக உமக்கு கொடான கோடி நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த ஓய்வு நாள் ஆராதனையை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஏசப்பா, நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை அண்ணா மூலியமா பேசி எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ராஜா. ஏசப்பா, இந்த நாள் வந்திருக்கவங்க எல்லாரையும் நீங்களே ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா, வர வேண்டியவங்களோட தடைகளை உடைத்து நீங்களே கொண்டு வந்து சேருங்க ராஜா. ஏசப்பா, நீங்களே மீதியான காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ராஜா. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்காரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால உங்களை யாவரும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரையும் வரவேற்கிறேன். வந்த உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்தில் இருந்து நம்ம கேரல் ரவுண்ட் கடந்து போகிறோம். நேற்றைய தினத்திலே திருவேங்கடம் தெரு மற்ற சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கர்த்தருடைய விசுவாசிகள் வீடுகளை சந்தித்தோம். நல்ல ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்தி கொடுத்தார். புதிய ஆத்துமாக்களையும் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. நான் சொன்னது போல அநேக கீழ்ப்படிந்து மாறி மாறி எல்லாரும் ஒவ்வொரு காரியத்தை பொறுப்பெடுத்து கொண்டார்கள். நல்ல சாப்பாடை கடைசியாய் கொடுத்த மோனிஷா குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. டீ, காஃபி, கேக்கு, ஸ்நாக்ஸு, சமோசா எல்லாம் ஒவ்வொரு வீடுகள்லையும் கொடுத்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சிலர் பெயர் எழுதி காணிக்கை கொடுத்தீர்கள், சிலர் பெயர் எழுதாமல் கையில கொடுத்தீர்கள். இந்த காணிக்கைகளுக்காக நம் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நேற்றைய தினத்துல நம்ம எதிர்பாராத அளவுக்கு
சிறு பிள்ளைகள், பெரியோர்கள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பிள்ளைகளோடு கூட ஒவ்வொரு வீடுகளையும் சந்திக்க கர்த்தர் நமக்கு பலன் கிருபை தந்தார். அல்லேலூயா. இந்த ஏரியாவில் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு சில வீடுகளை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதனால சாயங்காலம் 6 மணிக்கு நம்முடைய சபைக்கு நீங்கள் மறுபடி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சபையில் இந்த கேரளா ஆரம்பித்து பிறகு சுப்லக்ஷ்மி அம்மா, தனலட்சுமி சிஸ்டர் வீடு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க 2 வீட்டுக்கு மட்டும் சொல்லிவிடுங்க வரேன்னு சொல்லிட்டு, அதோடு முடிச்சுட்டு நம்ம அவங்கவுங்க வீடுகளுக்கு கடந்து போகலாம். மற்ற இந்த வாரம் மழையெல்லாம் முடிந்த பிறகு அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சுத்தமாக இருந்தால் நம் சென்ட்ரல் பகுதி போக நீங்கள் உங்களுடைய வாகனத்தோடு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய தங்கை வீட்டுக்காருக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி பாஸ்டர் கமல் டேவிட்டுக்காக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய சரீரம் பலவீனத்தினால 2 நாட்கள் அவர் மிகவும் காய்ச்சலோடு, குளிர் காய்ச்சலோடு ஹாஸ்பிட்டல் அட்மிக்கப்பட்டு நேற்று இரவு 12 மணிக்கு அவர் டிஸ்சார்ஜ் செய்தார்கள். இன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து சர்ச்சுக்கு எப்படியும் வண்டியில் போயிருக்காங்க. பாஸ்டர்மா அங்கே ஊழியம் செய்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். 2 நாளாக அம்மா அங்கே தான் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம ஊழியத்தை இன்னும் நேசிக்கிறவர்கள், இன்னும் நம்ம சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் மாறணும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களிடத்துல நாங்கள் என்ன பண்ணல, ஃபோர்ஸ் பண்ணலை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. காணிக்க கொடுங்க, நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணலை. கேரல் ரவுண்ட் நடத்த வரும்போது கூட உங்களால் எதுவும் முடியலன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். ஜெபம் மட்டும் பண்ணி நம்ம வசனம் கொடுத்துட்டு நம்ம சபையின் சார்பாக கேலண்டர் கொடுத்துட்டு போவோம். நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு நீங்கள் எந்த காரியம் செய்யாதீங்க. என்னைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, கடவுளுக்காக செய்யுங்க. அதுதான் நான் எப்பவுமே சொல்கிறது. வீட்டுக்கூட்டம் நடத்தினாலும் சரி, இதை நான் அடிக்கடி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லுகிற போது நம்ம ஜெபிச்சா, அந்த இல்லாத நேரத்தில் ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் இன்னும் அதை என்ன பண்ணுவார், அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நேற்று தினத்தில் சபைக்கே வராத ஒரு குடும்பம் கேரல் ரவுண்டில் 500 ரூபாய் காணிக்க கொடுத்துருக்கு, மோனிஷா வீட்டு எதிர் வீட்டில். அப்போது பாருங்க, அவங்களுக்கு இயேசு யாருன்னே தெரியாது, ரட்சிக்கப்படலை. ஜெபம் பண்ண உடனே அவங்க உள்ளத்தில் ஆண்டவர் பேசி, நம்ம சபை மக்கள் சிலர்லாம் அதோட கம்மியாக தான் கொடுத்தாங்க. ஆனால் அறியாதவர்கள் அப்படி கொடுத்த ஆண்டவர் செய்திருக்கிறார். இது வரைக்கும் நம்முடைய கேலண்டர், வாக்குத்தத்த தேவைகள், அப்புறம் இந்த அச்சிட்டப்பட காரியங்கள்லாம் செய்தால் கிட்டத்தட்ட ஒரு 6-7-8,000 ரூபாய்க்கு கிட்ட செலவாயிருக்கு நம்ம சபையில். கேலண்டர், வாக்குத்தத்தம், அப்புறம் கிறிஸ்மஸ் காரியங்கள், சாக்லேட்டு, கேப்பு, இந்த டிசைனிங் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 6-8,000 ரூபாய் நெருங்கியிருக்கு. பைக்கு செலவு அது இதெல்லாம் போக. அதனால் ஆண்டவர் இன்னும் தேவைகள் இருக்குது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு கேக்கு தேவைகள் இருக்குது, டீ காஃபி தேவைகள் இருக்குது. சபை மக்கள் பொறுப்பெடுத்தா அது ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா அதை செய்யணும். டொனேஷன் புக் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீக்கிரமாக கலெக்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது சபைக்காய் வாங்க நம்ம பிரயாசப்படுறோம், ஜெபம் பண்ணுறோம். நல்ல இடமா ஆண்டவர் நமக்கு தரணும். இப்போவே நான் ஒரு ஏரியா ஃபுல்லாக சுற்றிட்டு வரேன், ஒவ்வொரு இடமா பார்க்குறேன். மழை வர்றது நல்லது தான் நினச்சேன். நான் வந்ததுனால தான் தண்ணி எங்கெல்லாம் நிற்கிது, தண்ணி உடனே எப்படி போகுதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நான் இந்த மழையிலே நனைஞ்சிட்டு போய் நான் வாங்குகிற பகுதியை கூட பார்த்துட்டு வந்தேன். அந்த இடத்துல தண்ணி இல்லாமல் அந்த இடம் உடனே இறங்குது. மற்ற மூலைகளில் கொஞ்சம் இடத்துல போய் தண்ணி நிற்குது. அது எல்லா இடங்களிலும் நிற்கிறது சகஜம்தான். ஆனால் பெரிய அளவில் இதுவரையும் அந்த ஏரியாவில் பாதிப்பு இல்லாமல் கர்த்தர் காத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் தேவன் எல்லா நன்மையும் தேவைகளையும் நமக்கு சந்திக்கணும். அதுக்காக நீங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணுங்கள். எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். புதிய வருஷத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். உபவாசம் இருங்க. ஒரு 1/2 நாள் உபவாசம் இருந்து புது வருஷத்துக்காக காத்துருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவா. காட் பிளஸ் யூ. இன்னைக்கு ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த வசனத்தை நேற்று எல்லா வீடுகள்லயும் நம்ம என்ன பண்ணோம், சொன்னோம். இதற்காக ஒரு வசனத்தை நான் அச்சிட்டு அந்த வசனத்தில் நான் கேரல் ரவுண்டில் எல்லாருக்கும் கொடுத்தேன். அதில் மாத்திரம் இல்லை, அந்த வாக்குத்தத்தம், அது
அது வசனம் என்பது சாதாரண வசனம் அல்ல. இந்த வார்த்தை வாக்குதத்தம், இயேசுவின் பிறப்பை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வாக்குதத்தம். இந்த வாக்குதத்தத்துல இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயத்தை குறித்து இங்கே தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில ஒரு வார்த்தை என்ன இருதயத்தை ராத்திரி இந்த கேரளன் போய் வந்ததுல இருந்து காலையில் எழுந்த உடனே சமாதானம், சமாதான பிரபு என்று ஆண்டவர் என் வாழ்க்கை, என்னுடைய இருதயத்தில் அந்த சத்தத்தை தொனிக்க பண்ணினார். ராத்திரி எல்லாருக்கும் டயர்டு, நல்லா நிறைய இடம் நடந்தோம். நடந்தீங்க, நான் ரொம்ப நடக்கலை, ஏன்னா நான் காரை எடுத்து அங்கங்கே போனேன். என் ஒய்ஃபு என் பிள்ளைங்க கூட நடந்தாங்க, ஜெரமியா கூட ரொம்ப நடந்தான். எல்லாரும் வந்தாங்க அந்த பக்கம். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 வீடுகளை நாம் சந்தித்தோம். அந்த 15 வீடுகளுக்கு மேலாக நம்ம சமாதான பிரபுவை குறித்து நம்ம சத்தமாக ஜெபித்து ஒவ்வொரு வீடுகளில் ஆசீர்வதித்து வந்தோம். அல்லேலூயா. இன்றும் கூட இந்த சமாதான பிரபுவை குறித்து உங்கள் உள்ளத்திலே நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க தயவு செய்து. சமாதானம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று சொல்லுகிறார். சமாதான பிரபு என்றால், சமாதானத்தின் பிரபு ஆங்கிலத்தில் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இந்த பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று சொல்லி சிலருடைய பெயரை, ஒரு போதவருடைய பெயரை சமாதான பிரபு வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு பேர் இருக்குமா நான் யோசிச்சேன். ஒரு இடத்துல பார்க்கும்போது என்னுடைய மாமனார், அவங்களுடைய திருச்சபை பேர் சமாதான பிரபு திருச்சபை. அநேக திருச்சபைகளை சமாதான பிரபு ஊழியத்தை அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. என்னுடைய மனைவியுடைய அப்பா ஒரு 3 திருச்சபைகளை அவருடைய இந்த நாட்களில திருவள்ளூர் பகுதியில் நடத்திட்டு வர்றார். வீட்டுக்கு மேல ஒரு பெரிய ஹால் நடத்தி அங்கே கூட்டத்தை நடத்துகிறார். மேல் நல்லத்தூர்ல ஒரு சமாதான பிரபு சபை நடத்துகிறார். போலிவாக்கத்தில் ஒரு இடத்துல நடத்துகிறார். திருப்பாச்சூர் என்கிற ஒரு இடத்துல ஊழியத்தை செய்யறாங்க. இதற்கு முன்பாக திருத்தணியில அவர்கள் ஒரு பெரிய ஊழியத்தை செய்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆத்துமாக்களை நடத்தி வேற ஒரு ஊழியத்தை ஊழியக்கார கொடுத்துட்டு திருவள்ளூருக்கு வந்து ஊழியம் செய்தாங்க. அல்லேலூயா. 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க ஒரு பாஸ்டருடைய அந்த சமாதான பிரபு ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். அதை ஆரம்பித்த ஒரு ஸ்தாபகர், ஒரு தீர்க்கதரிசி, அவர் அந்த பிரபு அந்த பெயரை எடுத்து நடத்தினார். ஆனா இந்த சமாதான பிரபு என்கிற ஊழியத்தை நாம் செய்தாலும், சமாதான பிரபுவை பற்றி அநேகருக்கு நம்ம போய் சொன்னாலும், யாரா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில முதல் நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன என்றால் சமாதானம் தேவை. அல்லேலூயா. 100 பேருக்கு நான் சமாதானத்தின் வார்த்தையை, இந்த வசனத்தை 100 வீடுகளில் நான் சமாதான பிரபு, அவர் நாமம் சமாதான பிரபுன்னு சொல்லிட்டு, என் இருதயத்துல எனக்கு சமாதானம் இல்லை, என் வீட்டுல எனக்கு சமாதானம் இல்லை, என் குடும்பத்துல எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொன்னா, என்னுடைய நண்பர்கள் மத்தியில எனக்கு சமாதானம் இல்லை, என்னுடைய உறவினர்கள் மத்தியில சமாதானம் இல்லை அப்படின்னா அது ஊழியம் செய்த பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், நான் தனித்து இருப்பேன், நான் பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் மகிழ்ச்சியா இருக்க மாட்டேன், சிரிக்க கூட மாட்டேங்கிறேன் அப்படின்னா நம்ம கிட்ட இன்னும் இல்லைன்னா சமாதானம் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சபை விசுவாசிங்க சோத்திரம் பண்ணணும். சோத்திரம் பண்ணுவது கலாச்சாரம் இல்லை, நீங்கள் உங்கள் அன்பை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. இதுல சின்ன பொண்ணு, பெரிய பையன், பெரியவங்க, வயசுல மூத்தவங்க, அப்படி அந்த ஏஜ் குறித்து, உங்களுடைய வயசை குறித்து, அவளுக்கு நான் சோத்திரம் பண்ணணுமா, அவ சின்ன பொண்ணு நான் ஏன் சொல்லணும், சின்ன பையன் அவனுக்கு நான் ஏன் சோத்திரம் பண்ணணும், அவ தான் எனக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம முதல் கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் எல்லா வீட்டுக்கு போனேன், நான் முதல்ல எல்லா விசுவாசியும் சமாதானம் சோத்திரம் பண்றேன். பாஸ்டர் தானே, நான் ஏன் சோத்திரம் பண்ணணும், நீங்க தான் எனக்கு சோத்திரம் பண்ணணும் நான் சொல்லி நினைக்கிறது கிடையாது. ஒரு ஊழியக்காரனா இருந்தா அவன் முதலாவது கீழே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வேலைக்காரனா, ஊழியக்காரனா என்ன அர்த்தம்? ஊழியம் என்றால் வேலை என்று அர்த்தம். ஊழியம் கொள்ள இல்ல, ஊழியம் செய்ய வந்தேன் இயேசு சொன்னார். செய்வதற்காக, ஊழியம் கொள்றதுக்கு இல்ல. எனக்கு செய்யுங்க எனக்கு செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்லல, அவரே செய்தார், இறங்கி செய்தார், வேலையை செய்தார். மற்றவனுடைய காலை போய் பிடித்து கழுவினார். சீஷனுடைய காலை இயேசு கழுவினார். அங்க கழுவிதான் அவர் சமாதானத்தை வெளிப்படுத்தினார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஊழியம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. கேரல் ரவுண்ட் போவது சாதாரண விஷயம் இல்லை. வர நீங்க எல்லாம் ஊழியம் செய்ய வந்திருக்கிறீங்க. ஒரு பாட்டு பாடுறது ஒரு ஊழியம், கை தட்டுவது ஒரு ஊழியம், பேண்டு தூக்குவது ஒரு ஊழியம், பேண்டு வாசிப்பது ஒரு ஊழியம்,
அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு ஊழியம். அங்க வந்து ஒவ்வொரு வீடுகள்ல நீங்க சமாதான பிரபு என்று சொல்லும் போது நீங்களும் சமாதானமா இருக்கணும். அல்லேலூயா. உங்க இருதயத்துல சமாதானம் இல்லாம ஒன்னொரு வீட்டுல நீங்கள உங்களால சொல்லவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுவானவர் எதிர்பார்க்கிற விஷயம், அவர் சமாதான பிரபு. அந்த சமாதான பிரபு உங்க வீட்டுல உங்க இருதயத்துல பிறக்கணும். அல்லேலூயா. இது கிறிஸ்துமஸ்ல நான் பிரசங்கம் பண்ண வேண்டிய விஷயம். ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கே உங்களுக்கு இந்த விஷயத்தை குறித்து பேசும்படி ஆண்டவர் உணர்த்தினார். தேவ திருச்சபை மக்களே, நீங்கள் சமாதானமா இருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் உங்களுக்கு சமாதானம், நீங்கள் பார்க்கிற நண்பர்கள் மத்தியில் சமாதானம் இருக்கணும். உங்களுடைய ஜனத்தில் உங்க அண்ணன் தம்பியோடு கூட சமாதானமா இருக்கணும். உங்களுடைய குடும்பத்தோடு உறவினர்களோடு சமாதானமா இருக்கணும். வைராக்கியம் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துக்கு எந்த வைராக்கியம் இல்லை, பரிசுத்தம் மட்டும்தான் வைராக்கியமா இருந்தது. உண்மை பேசுவதில் வைராக்கியமா இருந்தார், ஊழியம் செய்வதில் உண்மையா இருந்தார். யாரையும் இயேசு ஏமாற்றவில்லை, யாரையும் அவர் தள்ளவில்லை. அவர் எல்லாரையும் சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அந்த சமாதான பிரபுவை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். சில சமாதானத்தை வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிற மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். முதல் காரியம், இயேசுவுடைய பெயரே என்னதுங்க? நான் சொன்னேன், சமாதான பிரபு. அவர் பிள்ளையாகிய நீங்களும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்குள்ள கோபம், வெறுப்பு, அப்புறம் தேவையில்லாத கசப்பு, வைராக்கியம், இது தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. இந்த வசனத்துல அவர் மலை ஜெபத்துல 5ஆம் அதிகாரத்துல பல விஷயங்களை சொல்லி வருகிறார். ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவர் மலை ஜெபத்துல நின்று சொல்லுகிறார். இந்த மலை பிரசங்கத்துல பண்ணும்போது நிறைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். இங்க பார்க்கிறோம் 3ஆம் வசனத்துல சொல்லும் போது, ஆவிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். இது என்னங்க ஆவிலே எளிமை? தாழ்மை. ஆவிலே எத்தனை வல்லமை வந்தாலும், வரம் வந்தாலும், எவ்வளவு நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் உனக்குள்ள ஒரு எளிமை இருக்கணும். ஒரு பெரிய தலகணம் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. நீ தீர்க்கதரிசியா இருக்கலாம், நீ சொப்பனம் காண்கிறவனா இருக்கலாம், யோசை போல தரிசனம் சொல்லக்கூடியவனா இருக்கலாம், தானியலை போல நீ தரிசனங்கள் சொப்பனங்களை, ராஜா சொப்பனம் கண்டத இவர் அதுக்கு அர்த்தம் சொல்றாரு. யோசேப்பு அவனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான். அப்ப ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி விரல் எழுதின அர்த்தத்துக்கு ஒருவராலும் சொல்ல முடியல, தானியல் சொன்னார். அல்லேலூயா. அப்ப அந்த வரங்கள் உள்ள கிரியை செய்ய செய்ய ஆவியில ஒரு வல்லமை வருது. ஒரு மனுஷனுக்குள்ள, விசுவாச குடும்பத்துக்குள்ள, உங்களுக்குள்ள என்ன வரணும்னா அந்த ஆவியில ஒரு உற்சாகம் வரணும். மாம்சத்துல எல்லாம் பலவீனமா இருக்கும். முட்டி போட முடியாது, கை கால் வலிக்கும், தலை வலிக்கும், மூக்கு வலிக்கும், ரன்னிங் நோஸ் இருக்கும், தலைவலி, எல்லா வலியும் இருக்கும். இடுப்பு பிடிக்கும். முட்டி போடாமே இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் முட்டி போட்டீங்கன்னா 2 முட்டியும் வலிக்கும். ஒரு வாரம் ஃபுல்லா முட்டி போட்டுட்டே கிடையாது, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணதே இல்லை, கை தூக்கியே ஜெபம் பண்ணலன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பாஸ்டர் சொல்ல உடனே ஆராதனை பண்ணும்போது கை தூக்குங்கன்னா கை தூக்குனே நரம்பு இழுத்துக்கும். ஐயோ நரம்பு பிடிச்சிக்கிச்சு, உடனே ஜபத்துல தான் ஆராதனை நேரத்துல தான் எனக்கு பிடிச்சிச்சு, பிசாசு பிடிச்சான்னு சொல்ல. உனக்கு பிராக்டிஸ் இல்லாம நீ வந்து கை தூக்குன, பிராக்டிஸ் இல்லாம முழங்கால் படிட்டு உனக்கு வலி வந்துருச்சு. அப்போ மாம்சத்துல பலவீனம், ஆனா ஆவில பலன் வர வேண்டும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார் இந்த வசனத்துல, மலை பேச ஆவில எளிமை உள்ளவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நான் சொல்றேன் தேவ பிள்ளையே, இந்த நாட்கள்ல உங்கள் வாழ்க்கையில நீ எதற்கெல்லாம் துயரப்படுகிறாயோ, உன் வீட்டுல இருக்கிற சூழ்நிலைக்காக, பணத்துக்காக, வருமானத்துக்காக, குடும்பத்துல கஷ்டத்துக்காக, உறவினர்கள் மத்தியில ஏதாவது நெருக்கம் இருக்கலாம், நீ துயரப்பட்டு இருந்தேன்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ பாக்கியவான். அல்லேலூயா. உனக்கு ஆறுதல் நிச்சயமாய் கர்த்தர் தருவார். ஆறுதல் தருவார். ஆறுதல் நம்முடைய இருதயத்துக்கு வேண்டும். அழுதுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை? ஆறுதல். குழந்தைய பெற்றுட்டு இருக்கீங்க, குழந்தை அழுதுட்டே இருக்குது, அந்த குழந்தை கீழே இருக்கும்போது அழுவுறா, தூக்கி கையில வச்சுட்டா, தொட்டில் போட்டா, இல்ல அரவணைச்சா அந்த குழந்தைக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அல்லேலூயா.
தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அந்த ஆறுதல் வேண்டும். அழுதுகிட்டே இருப்பதில்லை, எப்பவுமே அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விடவே மாட்டார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாற ஆறுதலை கர்த்தர் கொடுப்பா. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உன்னுடைய தவிப்பை மாற பண்ணுவா. உன் இருதயத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க ஒரு ஆறுதலை கர்த்தர் கொடுப்பா. பயப்படாத. நீ ஜெபம் பண்ண பிசாசு உன்னை நெருக்கலாம், உபத்திரம் வரலாம். யோபு நல்ல ஜெபம் பண்ணினா, யோபு நல்ல காணிக்கை கொடுத்தான், யோபு குடும்பத்துக்காக வேண்டிக் கொண்டான் வருஷமானால். ஆனால் எல்லாவற்றையும் இழந்தான், துயரப்பட்டான், வேதனைப்பட்டு துக்கப்பட்டான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, யோபுடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றினாராம். 42ஆம் அதிகாரம் யோபுல 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் நிலைமையை கர்த்தர் மாற்றினார். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை இரட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, உன் துயரத்துக்கு பதிலா ஒரு ஆறுதலை கர்த்தர் கொடுப்பா. காரணம் அவர் சமாதான கர்த்தர். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அவர் சமாதானத்தை பண்ணுகிறவர். நீ ஆராதிக்கிற தெய்வம், நாம் தேவனை தேடுகிறோமே, அவர் நம்மை துக்கத்துல வைக்கிறவர் இல்ல, துயரத்துல வைக்கிறவர் இல்ல, நமக்கு சமாதானம் தருவார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லைன்னு பாட்டு பாடலாம். ஆனா இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு இருட்டு வந்தா பயப்படுறோம், ஒரு சண்டை வந்தா விட மாட்டுகிறோம், பிரச்சனைனா விட மாட்டுகிறோம், சமாதானம் பண்ண மாட்டுகிறோம், கஷ்டத்திலே இருக்கிறோம், வைராக்கியம் இருக்கிறோம், தேவையில்லாத வைராக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்றேன், இயேசுவை ஆராதிக்கிற நீங்கள் துயரப்பட்டாலும் உனக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ஆறுதல் தருவார். அல்லேலூயா. 5ஆம் வசனம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எதை சுதந்தரிப்பாங்க? பூமியை. சாந்த குணம், இதெல்லாம் ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, சமாதானமா இருப்பதற்காக கர்த்தர் சொன்னார். ஆவில எளிமை, பெருமை இல்லை. ஆவில என்னது? ஐயா நான் 40 வருஷம் விசுவாசி, நான் 30 வருஷம் விசுவாசி, நான் பெந்தகோஸ் விசுவாசி, இந்த விசுவாசி, அந்த விசுவாசி. பெருமை எதுக்கு உனக்கு? ஒரு சொப்பனம் ஆண்டவர் காட்டிட்டார்னா உடனே அப்படியே நான் தான் பெரிய ஆளு அப்படி இப்படின்னு. ஒரு பேய் ஓடிச்சுன்னா உடனே நம்ம ஒரு பெரிய ஆள் ஆயிடும். கர்த்தர் நாமத்தினால்தான் பேயை விரட்டுறோம், பிசாசை விரட்டுறோம். கர்த்தர் நாமத்தினால்தான் நமக்கு அற்புதம் நடக்குது. இயேசு இல்லைன்னா நமக்கு ஒரு அற்புதம் நடக்குமா? என் பேர் சொன்னா நடக்குமா? உங்க பேர் சொன்னா நடக்குமா? நீங்க மற்றவங்க மேல கையை வச்சு ஜெபிச்ச உடனே பேய் ஓடுது, பிசாசு ஓடுதுன்னா உடனே அந்த பெருமை உனக்கு வேணாம். உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னா உடனே அதுக்காக பெருமைப்படாத. சோத்திரம் பண்ண, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்துக்கு நன்மை செய்திரே, உமக்கு நன்றி ஐயா. அதுதான் ஆவில எளிமை, ஆவில தாழ்மைப்படுகிறது, தேவனுக்குள்ள பலப்படுகிறோம். கை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? அப்ப இங்க சொல்ற சாந்த குணமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். நீதியின் மேல பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவாங்க. நீதியில கஷ்டம் கூட வரும். நீ நீதி செய்தால் ஒருவேளை எல்லாரும் பகைப்பாங்க, உனக்கு விரோதமா எழுந்து வைப்பாங்க. நீ நீதிமானா இருக்க இருக்க அநியாயம் செய்யாம வைராக்கியமா கர்த்தருக்காக நிற்கும் போது எல்லாரும் பகைப்பான். உன் புருஷன் உன்னை பகைப்பாங்க, உன் மனைவி உன்னை பகைக்கும், உன் பிள்ளைகள் உன்னை பகைக்கும். ஆனா கவலைப்படாத, அதுல ஒருவேளை தாழ்ச்சி இருக்கும், ஒருவேளை குறைவு இருக்கும், உண்மை நிமித்தம் நீ கஷ்டப்படலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்றார், உன்னை நான் திருப்தி ஆக்குவேன். அல்லேலூயா. திருப்தி படுத்துகிறவர் கர்த்தர் வருவதுதான். நம்ம வீட்டுல வெறும் சோறு தான் இருக்கு, பருப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு போறீங்க, ஏதோ ஜெபம் பண்றீங்க உபவாச நேரத்தில், நல்லா ஜெபம் முடிச்சுட்டு சாப்பிட்றது பார்த்தா ஒருவேளை குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்கலாம், சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நல்ல குழம்பு இல்லாமல் இருக்கலாம், உப்பு இல்லாத சாப்பாடாக இருக்கலாம். ஆனால் அதை சோத்திரம் பண்ணி சாப்பிட பழகுங்க, திருப்தியை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. சில ஆட்களை பார்க்குறோம், வைராக்கியம், உப்பு இல்லைன்னா சோறு சாப்பிட மாட்டாங்க, பதார்த்தம் இல்லைன்னா சோறு சாப்பிட மாட்டாங்க, நல்ல கறி குழம்பு இல்லைன்னா சோறு சாப்பிட மாட்டாங்க. வைராக்கியம், திருப்தி இல்லாத வாழ்க்கை. எப்போ பாரு கோபம், எப்போ பாரு சண்டை, எதுக்காவது சண்டை போடுற, எதுக்காவது வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கிறது, விட்டு கொடுக்கிற குணமே இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் வெறுக்கிறார். அல்லேலூயா. சண்டை சண்டை சண்டை, எந்த டாபிக் எடுத்தாலும் அதுல ஒரு வாக்குவாதம், எந்த விஷயத்தை பேசினாலும் வாக்குவாதம். சமாதானம் பண்ணுங்கள், சாந்த குணமா இருங்க. கை வைத்து அல்லேலூயா சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க வசனம் சொல்லுகிறது 7ஆம் வசனம், இரக்கம் உள்ளவர்கள். எத்தனை பேருக்கு இரக்கம் இருக்குங்க? இருக்குதா உங்களுக்கு? கட்டின கணவனுக்கு, கட்டின மனைவிக்கு இரக்கம் பாராட்டும், பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டு, உன்னுடைய உறவினர்களுக்கு, குடும்பத்தாருக்கு, நண்பர்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரதேசிகளுக்கு, வெளியில இருக்கக்கூடிய திக்கற்ற பிள்ளைகளுக்கு இரக்கம் காண்பி. அதான் வசனம், இரக்கம் உள்ளவன் பாக்கியவன், அவனுக்கு என்ன கிடைக்குமா? சொல்லுங்க. இரக்கம் உள்ளவனுக்கு என்ன கிடைக்கும்? இரக்கம் கிடைக்கும். நீ எவ்வளவு இறக்கப்படுறியோ அவ்வளவு இரக்கம் வரும். நீ இறங்கணும். முதலாவது அப்படியே நிக்க கூடாது. சகைவே இறங்கி வான்னோடனே முதல்ல என்ன பண்ண? சகையோ
ஏன் மேலே ஏறினார் சகை? முதல்ல இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க தான் போனார். இயேசு சொன்ன உடனே என்னடா நான் அவர் எப்படி இருப்பாரு, நான் மரத்து மேலே ஏறி நின்று பார்த்தேன். கடைசியில் இயேசு என் பேரையே சொல்லி இறங்க கூப்பிடுறாரு. ஒரு பெரிய பணக்காரங்க, வட்டி கொடுக்குற ஆளுங்க, இன்னைக்கு வாங்குறாங்களே வட்டி, அந்த வட்டியை காட்டில சூப்பர் வட்டி வாங்கினவர் அவரு சகையோ. அப்படிப்பட்ட வட்டி வாங்கினவர், பயங்கரமான பணம் சம்பாதிச்சவர். ஏசு ஊழியம் செய்யறாரு, ஏசு வர இவருக்குள்ள மனுஷன் மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறார். ஏசு எப்படிப்பட்டவர் பார்க்கலாம். பணம் சம்பாதிச்ச ஆளு ஏசு இறங்கி வா சொன்ன உடனே கீழே ஒழுக்கமா இறங்கி வந்து அவர் பின்னாடி போனா அந்த வீட்டுக்குள்ள போய் ஏசு என் வீட்டுக்குள்ள வந்துட்டாரே என்று கேட்ட உடனே அவன் இருதயம் மாறுது, அவன் வாழ்க்கையில இருக்கிற அசுத்தங்கள் மாறுது, அசுத்தாவிகள் போகிறது, கெட்ட குணங்கள் போகிறது. யார்கிட்டயாவது 3 மடங்கு 5 மடங்கு வாங்கி இருந்தா இப்பவே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த பணத்தை எடுத்து கொடுத்தான். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. உன்னால கொடுக்க முடியுமா? வச்சுக்கிட்டே இல்ல 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 இல்ல. எத்தனையோ விசுவாசிங்க, நான் உங்களுக்கு மட்டும் பேசல, நான் லைவ்லயும் பேசிட்டு இருக்கிறேன். நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. அல்லேலூயா. என்னுடைய மெசேஜ் லைவ்ல யூடியூப்ல பாருங்க, அநேகர் பார்க்கறாங்க. அதுக்காக நான் எல்லாத்தையும் ஆவியான சொல்றதெல்லாம் பேசுறேன். வச்சுக்கிட்டே இல்ல. ஒரு அவையா ஒரு புருஷன் கேட்கறான், ஒரு 100 ரூபாய் கொடு. ஒரு நகைச்சுவாய் பார்த்தேன். அவன் கேட்டா, அவன் பொண்டாட்டி சத்தியமா உன் மேல சத்தியமா 100 ரூபாய் இல்லைங்க. யார் மேல சத்தியமா? புருஷன் கிட்ட சொல்லுது. புருஷன் தலை மேல சத்தியமா உன் மேல சொல்றேன் 100 ரூபாய் இல்ல. வேணா உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிட்டா ஒரு 100 ரூபாய் கூட இல்லைன்னு. அவங்க அம்மா மேல பண்ணலது, அது மேல பண்ணல. என்ன சொல்லுது? உன் புருஷன் மேல சத்தியமா 100 ரூபாய் இல்ல. ரெண்டாவது சொல்லுது உங்க அம்மா மேல. அதுக்கு அவன் சொல்றான், இல்ல இல்ல வேணாம், நீ நம்புற உன்னை போ. கொஞ்சம் நேரம் ஆச்சு, அவன் வரான். வந்துட்டு டீ போட போறான். டீ வேணுமான்னு கேட்கறான். போட்டு கொடு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உள்ள டீயை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அவன் ஒவ்வொரு டபாவை எடுத்து டீயில போடுறான், சர்க்கரையை போடுறான். கொஞ்ச நேரத்துல பொண்டாட்டிக்கு மைண்டு ஐக்கு வருது. ஐயோ புருஷன் உள்ள டீ கடையை டீ போட சொல்லிட்டோமே, உள்ளதானே நம்ம எல்லா காசையும் வச்சிருக்கிறோம். ஓடி வந்து பாக்குறான், அவன் 500 எண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் அப்படியே பாக்குறான் அவளை பார்க்கிறாள். போய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னா? உன் சத்தியமா பணம் இல்ல 100 ரூபாய். அடுத்தது உங்க அம்மா மேல. எவ்வளவு கபடு, எவ்வளவு ஏமாற்றம், இரக்கம் இல்லாத சுபாவம். இரக்கம் இல்லை. சில சொல்லுவாங்க, ஐயா அவர் வீண் சொல்ல பண்ணுவார், ஐயா நானே கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறையா. சில ஆளுங்க அப்படிதான் இருக்கு, என்ன பண்றது? ஆனாலும் சில நேரத்துல நீ பொய் பேச, நீ சொல்லி என்கிட்ட இருக்கு தர முடியாது. அல்லேலூயா. பொய் பேசாத, ஏமாத்தாத. சில நேரத்துல வீட்டுல நீ வச்சுக்கிட்டு நீ இல்லைன்னு சொன்ன பிறகு இதே மாதிரி ஆளுங்க எங்கன்னா டப்பாவை திறந்து அரிசியை திறந்து உள்ள இருந்து காசு எடுத்தா என்ன பண்ண முடியும்? பாருங்க, வசனம் சொல்ல இரக்கமா இரு. அடுத்ததா சொல்ற 9ஆம் வசனம் 8ஆம் வசனம், இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் என்னங்க? எதுல சுத்தம்? சட்டைக்கு மேலையா? வெள்ளை துணி போட்டுக்கிட்டு சுத்தம், ஜிப்பா போட்டு சுத்தம், வெள்ளை துணி சுத்தம், காவி துணி போட்டா சுத்தம், என்னென்னவோ புதுசா போட்டிருக்கோமே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டாதான் சுத்தம். வெளியில இருக்கிறது சுத்தம் அல்ல. அல்லேலூயா. சரீரத்துக்கு மேல பார்க்கிறோமே, எங்க இருக்கிறது சுத்தம் இல்ல, இருதயத்துல இருக்கிறது தான் சுத்தம். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. உங்க இருதயம் எப்படி இருக்குது? உங்க இருதயத்துக்குள்ள சுத்தம் இருக்குதாமா? அல்லேலூயா. ஒருத்தரை குறிச்சு கூட கெட்ட எண்ணம் இல்லையே, ஒருத்தரை குறிச்சு கூட தப்பான பேச்சு இல்லையே, தேவையில்லாத கசப்பு இல்லையே, வைராக்கியம் இல்லையே. ஒருவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே உள்ள கசப்பு, உள்ள வெறுப்பு வருது, இருதயத்துல அசுத்தம் வருது. என்ன பண்றோம் பார். நம்ம ஆளுங்கெல்லாம் பெந்தகோஸ்த மந்திரவாதியா இருக்கிறான். என்ன வாதியா இருக்கான்? பெந்தகோஸ்து ஆவிக்குரிய மந்திரவாதிகள். சோத்திரம். முட்டி போடுறான் பார், ஜெபிக்கிறான் பார், அவன் பல்ல உடைக்கிறான் பார், ஆண்டவர் என்ன பண்ண போறாரு பார். ஜெபத்தை எதுக்கே ஆண்டவர் கொடுத்தாரு? நீ ஆசீர்வாதமா இருக்க. யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. பழி வாங்குவது எனக்குரியது கர்த்தர் சொன்னார். நீ பழி வாங்குவதுக்கு அல்ல, அதுக்காக உபவாசம் போடுறதுக்கு இல்ல, அதுக்காக ஜெபம் பண்றது இல்ல. ஆண்டவரை என்ன வெட்கப்பட்ட இடத்துல என்ன உயர்த்துங்கன்னு சொல்லி உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு, இருதயத்துல சுத்தமா ஜெபம் பண்ணு. வேதம் சொல்லுகிறது, உன்னை சபிக்கிறவனை நீ ஆசீர்வதிப்பாயாக. அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொன்னார் 12ஆம் அதிகாரத்துல, சபிக்கிறவனை என்ன பண்ணு. அல்லேலூயா சொல்லுங்க பாலா. அல்லேலூயா சொல்லுங்க பாலா. உன்னை யாராவது சபிக்கிறாங்களா? சந்தோஷமா இரு. உன்னை யாராவது ஆசீர்வதிச்சானா
ஓகே புரிஞ்சுக்கோ, இது ரொம்ப நேரம் தாங்காது. ஏதோ நீ கொடுத்துருக்குற, அதனால உன்னை என்ன பண்றாங்க, வாழ்த்துறாங்க. ஐயா ஏதோ நீ கொடுக்க போற, கொடுக்க வேணும்னு நினைச்சு அவங்க உன்னை வாழ்த்துறாங்க. நீ ரொம்ப கொடுக்கல, எதுவும் தரலன்னா மண்ணள்ளி தூக்கி அடிச்சுட்டு போயிடும், நாசமா போயிடுன்னு. இந்த உலகம் அப்படிப்பட்டது, மண்ணள்ளி அடிக்கும், நாசமா போன்னு சொல்லும். ஆனா வசனம் சொல்லுது, உன் இருதயம் சுத்தமா இருந்தால் நீ பாக்கியவான். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க தேவனை தரிசிக்கணும்னா உங்க இருதயத்துல என்ன இருக்கணும், சுத்தமா இருக்கணும். அத்த சொல்ற, சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர். நீங்க என்ன பண்ணணும், எல்லார் வீட்லயும் சமாதானம் பண்ணணும். நம்ம ஆளுங்கிட்டே சமாதானம் பண்றது இல்லை. சில நேரத்தில் சபையிலேயே சமாதானம் பண்றது இல்லை. சிலர்லாம் ஒரு சில இடங்களை பார்த்தா சில பாஸ்டருக்குன்னு ஒரு ஆள் இருக்கும், ஒரு குரூப்பு. சிலர் பாஸ்டர் அம்மாக்குன்னு ஒரு குரூப் ஆள் இருக்கும். சில பாஸ்டர் மனைவிக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். இவங்க சொன்னாதான் அவங்க அசைவாங்க, இல்லையானா அசைய மாட்டாங்க. இந்த குரூப் அந்த குரூப்போட பேசாது, அந்த குரூப் இந்த குரூப்போட பேசாது. அந்த குரூப்புக்குள்ள இந்த குரூப்பை பார்த்தோன்னே இன்னும் இதுங்க இதான் இப்படி இப்படிலாம் வருது அப்படின்னா, அந்த குரூப்பை பார்த்து இது ஒரு மாதிரி வருது. இது சபையா? சபைக்குள்ள வர விசுவாசிகளுடைய குணாதிசயம் எப்படி இருக்கு? சபை பாஸ்டருக்குரியது அல்ல, சபை பாஸ்டருடைய குடும்பத்துக்குரியது அல்ல, சபை இயேசுவுக்குரியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போனாலும் சிலர் சொல்லுவாங்க, எப்படிதான் உங்ககிட்ட சொன்னா பாஸ்டருக்கு செய்யுது அப்படி. ஒரே ஆவியோட இரு, ஜபத்தோட இரு, சமாதானம் பண்ணு. பக்கத்துல பார்த்து சமாதானம் சொல்லுங்க, சமாதானம். இந்த சமாதானம் தான் வரணும். இன்னைக்கு ஒரு சமாதானம், நாளைக்கு ஒன்னொருத்தர்கிட்ட சமாதானம். சில வீடுகளில் பார்க்கலாம் சமாதானம் இல்லை, சண்டை. இன்னைக்கு சண்டை போட்டாங்கன்னா அதோட தள்ளி உட்காந்துருவாங்க, பின்னாடிரும். இங்க இருந்து அங்க போய் உட்காந்துப்பாங்க. சபைக்கு வருவாங்க, தள்ளி தள்ளி உட்காந்துக்கிறது. சாவு போற வாழ்றதே ஒரு 100 வருஷம் 100 வருஷம் கூட இல்லை, 70 வயசோ 80 வயசோ சொல்லிட்டார். பைபிள்ல 90வது சங்கீதத்துல மோசே ஜெபம் சொல்றார், 10ஆம் வசனம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். பலத்தின் மிகுதி 80. நல்லா சோறு சாப்பிட்டு பயங்கரமா நடந்து நல்லா ஆக்டிவா இருந்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம்? இல்ல என்ன நோய் வந்தாலும் பரவாயில்ல, நான் மட்டன் கறியை தான் தின்னுவேன், நல்ல சர்க்கரை போட்டு தான் தின்னுவேன், சுகர் வந்தாலும் பரவாயில்ல, பிபி வந்தாலும் பரவாயில்ல, கொலஸ்ட்ரால் வந்தாலும் பரவாயில்ல, சாகுற வரைக்கும் மட்டன் பிரியாணி மட்டன் கறியை தான் தின்னுவேன், கொலஸ்ட்ரால் வந்தாலும் அதை தான் சாப்பிடுவேன், எண்ணெயை ஊற்றி சாப்பிடுவேன், உப்பை நிறையா போட்டு சாப்பிடுவேன், காரம் நிறையா சாப்பிடுவேன்னா நீ 70, 40, 50 கூட தாண்ட முடியாது. 25 வயசுலயே இன்னைக்கு என்ன வருது? ஹார்ட் அட்டாக் வருது. அப்படி 70, 80 வயசு கூட தாண்ட கூட முடியாத ஒரு மக்களாய் இருக்கிற நாம் சமாதானம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம், தேவையில்லாத வைராக்கியம். தேவப்பிள்ளைய சமாதானம் பண்ணு, கையை உயர்த்தி கத்திர சோத்திரம் பண்ணு. எல்லாம் கையை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க பாலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம், சீக்கிரமாய் எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31, 32. சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஆமா, எல்லாரும் அந்த அதிகாரத்தை வச்சுக்கோங்க. இருதயத்துல கையை வச்சு சொல்லணும். இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொன்னார் இல்லையா? இதெல்லாம் எது உள்ள இருக்குதா? நான் சொல்றதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு கையை இருதயத்துல வச்சுட்டு பாத்துக்கோங்க. இருந்ததுன்னா அதெல்லாம் வெளில போகணும். கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம். அல்லேலூயா. 29ல இருந்து வாசிக்கிறேன். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயில புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை வாயில வருது. எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நாய் பேய் சொன்னாவே என்னது? கெட்ட வார்த்தை. ஆங்கிலத்துல லாடுன்றது. யாரையாவது கோவத்துல நீனா பெரிய லாடான்னு கேட்டா நான் கேட்பேன் சில நேரத்துல. அப்படி கேட்டேன்னா என் வீட்டுல சொல்லுவாங்க, என்னப்பா கெட்ட வார்த்தையில பேசுறேன். இப்போ இந்த வார்த்தையை என் மனைவி உங்ககிட்ட, பாஸ்டர் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவா தெரியுமா அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? பாஸ்டர் ஒருவேளை ஏ சொன்ன வார்த்தையை சொல்லியிருப்பாரா, இல்ல பாஸ்டர் பி சொன்ன வார்த்தையை சொல்லியிருப்பாரா, இல்ல ஓ சொன்ன வார்த்தையை நினைச்சு சொல்லியிருப்பாரா? இப்படி நிறைய பேர் கெட்ட காரியங்களுக்கு சிந்திப்பாங்க. ஓவரா என்ன சொல்லியிருப்பாரு,
சில ஆளுங்க ஊர்ல சண்டை வந்ததுன்னா நல்லா போய் உட்காந்துக்கிட்டு ஒற்சக்கலை தின்னுக்கிட்டு நல்லா பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க, நல்லா சண்டை, எந்த கெட்ட வார்த்தையும் பேசிட்டுமே ஒரே சிரிப்பு தான் இவங்களுக்குள்ள. டிவி பார்க்கறத கூட ஆஃப் பண்ணிடுவாங்க. ஊர் சண்டை சக்கரை பொங்கல் மாதிரி அதை இன்னும் கொளுத்துவாங்க. சில ஆளு நெய் ஊத்துற மாதிரி ஐயர் ஸ்வாகா ஸ்வாகா ஸ்வாகான்னு ஊத்துவாரு பாருங்க, உள்ள புகைய வர கொஞ்சம் நெய்யை ஊற்றி எரிய. அது மாதிரி சில ஆளு சிலர் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்க, சண்டைய இன்னும் ஊதி 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 ஊதுவாங்க. உனக்கு தெரியுமா அவங்க இப்படி பண்ணாங்க, உனக்கு தெரியுமா நீ போனவனே இப்படி சொன்னாங்க, உனக்கு தெரியுமா அவரு உன்னை பத்தி இப்படி சொன்னார். தோத்திரம். அல்லேலூயா. ஜாக்கிரதையாரு, ஜாக்கிரதையாரு. மற்றவர்கள் சொல்லக்கூடிய காரியத்தை காது கொடுத்து கேட்காத. உன்னை குறித்து யாராவது தவறா சொன்னா அதை கேட்கவே கேட்காத. உன் பிள்ளைகளை குறித்து சொன்னா கேட்காத. உன் குடும்பத்தை குறித்து சொன்னா கேட்காது. நீங்கள் பார்த்து முடிவு எடுக்கிற வரைக்கும் பொறுமையா இருங்க. அல்லேலூயா. வசனம் சொல்ற, கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயில புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையே உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்ன பண்ணாதீங்க. ஏன் ஆண்டவர் சொல்ற, கெட்ட வார்த்தை பேசும்போது, அசுத்தமான இருதயம் இருக்கும்போது, சமாதானம் இல்லாத இருதயம் இருக்குமானால், தேவ பிள்ளையை நான் சொல்றேன், கவனமா கேளுங்க, கர்த்தர் ஆவியானவர் துக்கப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, இருதயத்துல துக்கப்படுறாரு. நீயே தேவனுடைய ஆலயம், உனக்குள்ள இருதயத்துல கர்த்தர் இருக்கிறார். உன் சமாதானம் இல்லைன்னா, சமாதானம் இல்லாம சமாதான பிரபு சமாதான பிரபுன்னு சொல்லிட்டு இருந்தேனா கர்த்தர் துக்கப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பாலா. சமாதானம் பண்ணு, ஆண்டவர் எதிர்பார்ப்பது போல. பொய்யான விஷயம் வேண்டாம். அடுத்த சொல்றார், சகல விதமான கசப்பு. எல்லாம் வாசி, மிஸ்பா வாசிங்க, எல்லாம் வாசிங்க, பைபிள் எடுத்து வாசிங்க, பிள்ளைங்களை பார்க்காதீங்க, வாசிங்க. சகல விதமான கசப்பு, கோபம். இது யார் மேல இருக்குது கசப்பு? யார் மேல இருக்குது உங்களுக்கு? சிலருக்கு பாஸ்டர் மேலேயே இருக்குது கசப்பு. பாஸ்டர் மேலேயே கோபம். அவர் எப்படி இப்படி சொல்லுவாரு? பாஸ்டர் என்ன சொன்னாருன்னே தெரியாது, பாஸ்டர் என்ன சொன்னாரு பேசினாருன்னு தெரியாது. ஆனா பாஸ்டர் மேல என்னது? கோபம், தேவையில்லாத கோபம், கசப்பு. அடுத்தது கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்குணமும் உங்களில என்ன இருக்கக்கூடாது, விட்டு நீங்க கடவுள். அடுத்த சொல்றாரு, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, மன்னிங்க. எல்லாரையும் மன்னிக்க கத்துக்கோ. முதலாவது, பாவம் செய்யாத ஆளே கிடையாது. நீ பாவம் செய்யல, இப்ப கண்ணு திறந்துருச்சு, ஆண்டவர் அடிச்ச அடியில வாங்கின உதையில என்ன பண்ணிருக்கிறோம்? ஐயோ இனிமேல் அடி வாங்க முடியாதப்பா, எசப்பா என்ன மன்னிச்சுட்டு ஒப்பு கொடுத்து ஒழுங்கா உட்கார்ந்து இருக்கிறோம். இல்லைன்னா இந்த பூனையை என்ன பண்ணும்? வாளு சாமி மேலேயே ஏறி நின்று தேவையில்லாத வெள்ளம் பண்ணும். ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, கோயில் பூனை என்ன பண்ணாதான், சாமிக்கு பயப்படாது. கோயில் பூனை சாமிக்கு பயப்படாது. ஏன்? அது கோயிலே வளர்ந்தது. முன்னாடி என்னதான் துணியை போட்டு தரைய மறைச்சாலும் எல்லாரும் பயப்படுவாங்க, ஐயோ சாமியை பார்க்க முடியலையே. ஆனா இந்த பூனை என்ன பண்ணும் தெரியுமா? உள்ள போய் சிலை மேல ஏறி அந்த உள்ள இருக்கிற இடத்துல சுச்சா போயிட்டு வந்துடும், அசுத்தம் பண்ணிட்டு வந்துடும். சில பாசு பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க பாருங்க, என்னதான் சொன்னாலும் திருந்தவே திருந்தாதுங்க. நாங்க பார்க்காத பிரசங்கமா, நாங்க பார்க்காத பாஸ்டா, நாங்க பார்க்காத ஊழியமா, எங்களுக்கு தெரியாத ஊழியமா, எங்களுக்கு தெரியாத வேதாகமா. நிர்விசாரமா உட்கார்ந்து இருக்கோம், நிர்விசாரமா பேசும், நிர்விசாரமா இருக்க. ஜெப நேரத்துல ஜெபிக்காது, பாடுற நேரத்துல பாடாது, ஆண்டு சமூகத்துல ஒப்பு கொடுனா ஒப்பு கொடுக்காது. நான் எல்லாருக்குமே பிரசங்கம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. எனக்கும் சேர்ந்துதான் பேசுறேன். நான் எங்களுடைய வேதாம கல்லூரியில் முதல் சொல்லுவாங்க, நீங்க முதலாவது முழங்கால் படிட்டு நீங்க ஜெபிக்கலையானா உங்களை பார்க்கிற மக்கள் எப்படி முழங்கால் படியிடும்? அல்லேலூயா. நான் ஆராதனை பண்ணலைன்னா என் மக்கள் ஆராதனை பண்ண மாட்டாங்க. நான் வாய் திறந்து பாடல, நான் கை தட்டலைன்னா என் மக்கள் கை தட்ட மாட்டாங்க. ஏப்புலையே, நான் சமாதானம் பண்ணலைன்னா என்கிட்ட யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. ஹலோ,
நான் சுப்புலட்சுமி அம்மா கிட்ட சோத்திரம் பண்ணிட்டு, அம்மா நல்லா இருக்கேன்னு கேட்டு தனலட்சுமி சிஸ்டர்கிட்ட போயிட்டு அப்படியே திரும்பிட்டு இப்படியே போனேன்னா அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இன்னும் தெரியல அவருக்கு, அப்படி அப்படி போறாரு அப்படின்னுவாங்க. என்ன பிரச்சனை தெரியலையே, சமாதானம் பண்ணு, ஒருவருக்கு ஒரு சமாதானமாயிரு, மன உருக்கமாயிரு. இந்த வசனம் சொல்லுகிற தயவாயிரு. ஆமென் சொல்லுங்க. எப்படி இருக்கணும்? தயவு, மனது உருக்கம், இந்த இரக்கம் வேண்டும். அப்புறம் தயவா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் யாரை மன்னிக்க போறீங்க? யாரு கூட யார் கூட கசப்பு இருக்குதோ, சிலர் யார் கூடயே கசப்பே இருக்காது, பிரச்சனை பண்ணிக்கிட்டே வரும். இது பண்ற பிரச்சனையே மற்றவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். இந்த ஆள் எல்லாரு கூடயும் சமாதானமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்குது தெரியுமா? ஒரு ஆள் இருப்பாங்க, எங்க போனாலும் கலகம் உண்டாக்கிடுவாங்க, பிரச்சனையை உண்டாக்குவாங்க. எல்லாரும் இவங்க வந்துட்டாங்களான்னு அப்படியே பயந்து நிற்பாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா நான் எல்லாரும் கூட சந்தோஷமா இருப்பேன், சமாதானமா இருப்பேன்னுவாங்க. நீ தான் எங்க போனாலும் சண்டையை உருவாக்கி விட்டுறியே சில ஆட்கள். ஹலோ, அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? இதுக்கு மேல விளக்கணுமா நானு? சமாதானமா இருங்கள், சமாதானமா இருங்க. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அவங்க செஞ்சது மாதிரி நான் செஞ்சு காட்டுவேன், அவங்க மாதிரி நான் பேசுவேன் அப்படின்னு நம்ம இருந்தா கடைசியில் நமக்கு தான் அடி உதை தான் வருது. எதுக்கு அந்த வெறுப்பு, அந்த வேண்டாம். ஆமென் சொல்லுங்களேன், நல்லா ஆமென் சொல்லுங்க, சோத்திரம் பண்ணுங்க. 1 வசனத்தை வாசிக்கலாம். 4 அதிகாரத்துல 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும். என்ன பொறுமை? கொஞ்சம் நீடிய பொறுமை சொல்லுங்க பாலா. அதுவே ரொம்ப வேகமா சொல்லிட்டீங்களே. நல்லா கையை உயர்த்தி நீட்டா சொல்லுங்க, நீடிய பொறுமை. விஸ்வா சொல்லு, நீடிய பொறுமை, நீடிய சத்தமா சொல்லு. அல்லேலூயா. நீடிய பொறுமை வேணும். ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே குதிக்கிறோம், அவன் எப்படி எனக்கு சொல்லுவான், அவன் எப்படி எனக்கு சொல்லுவா. ஹலோ, நீடிய பொறுமை இருக்கா? மனத்தாழ்மை அடுத்தது, மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை அடுத்தது, அன்பினால் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணணும் சொல்லுங்க பாக்கலாம். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்க. எப்படி தாங்க போறீங்க? அன்புல. சில விசுவாசிகளுக்குள்ளே சில இடங்கள்ல பாக்குறேன், வட்டிக்கு விடுறாங்க. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்குள்ளேயே வட்டி கொடுக்குறான். கேட்டா அங்க நான் வட்டிக்கு வாங்கினேன், இங்க வட்டி வாங்கினேன். இவன் பணத்தையே கொடுத்துட்டு என்ன சொல்றது, வட்டிக்கு வாங்கினேன், வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன். சமாதானத்தினால் அன்பினால என்ன பண்ணு சொல்லு பார்க்கலாம், தாங்குங்கள். அல்லேலூயா. அன்பினால என்ன பண்ணணும்? தாங்கணும். நாங்க போயிட்டா அவங்க டீ வச்சு கொடுப்பாங்க, காஃபி வச்சு கொடுப்பாங்க, கால் அமுக்குவாங்க, கை அமுக்குவாங்க, தலைவலினா அது செய்வாங்க, இது செய்வாங்க. ஒரே அன்பு போராட்டம், அன்பு மழையில நனைகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வீட்டுக்கு நேற்று கேரள் போனோம். நான் ஆரம்பத்துல பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசத்தை கத்து தந்தார். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நீங்க மேரி பிஸ்கட் வாங்கி தராதீங்க, போன வருஷம்லாம் நான் சொன்னேன். இந்த வருஷம் அது கூட நான் சொல்லலை, ரூல்ஸ் போடல. தயவு செய்து அந்த சாப பிசாசை என்ன பண்ணுங்க, விரட்டுங்கன்னு அப்பெல்லாம் பேசியிருக்கேன். எப்போ போனாலும் தவிட்டு பிஸ்கெட் என்ன பண்ணிட்டாதீங்க, ஈஸியா 10 ரூபாய்க்கு 20 பிஸ்கெட் வருதுன்ட்டு எல்லாருக்கும் குத்துறாங்க. எல்லாருக்கும் எல்லாம் சாப்பிட்றவங்க தான். அதனால இலவசமா கம்மியா இருக்கிறதுன்னு கொடுக்கணுன்ற பேர்ல கொடுக்க கூடாது. ஏசுநாதருக்கு ஒரு ஏழை விதவை 2 நாணயம் காணிக்கை கொடுத்தா விதவை. அந்த 2 நாணயம் இன்னி வரைக்கும் பேசப்படுது. இருக்கிறத கொடுத்தா. அதனால இருக்கிற பெஸ்ட கடவுளுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு தான தர்மம் பண்ணியிருப்பீங்க, எவ்வளவு ஏமாந்து போயிருப்பீங்க, எவ்வளவு கடன் பட்டிருப்பீங்க, எவ்வளவு வட்டி கஷ்டப்பட்டிருக்கீங்க. வீணா உன்னுடைய பணத்தை பிசாசு சாப்பிட்டு இருப்பான். வியாதி வந்தா எத்தனை ஆயிரம் செலவு பண்ணியிருக்க. ஆனா ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் இந்த ஊழியத்துக்கு வந்தா, இந்த கேரக்டர் வந்தா மட்டும் சில ஆளுங்க என்ன பண்றது,
உதவாததா எப்படி குத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முடியலன்னா கொடுக்கவே கொடுக்காதன்றேன் நான். ஓப்பனா சொல்றேன், உன்னால முடியலன்னு என்ன பண்ணாத, ஒன்னும் வேணாம். வந்தாங்களா சோத்திரம் பண்ணி, ஐயா தோத்திரம், நீங்க வந்தீங்க நன்றி ஐயா சொல்லிட்டு அனுப்பிச்சிடு. அதே போல இனிமேல் அடுத்த வருஷம் தான் சொல்ல போறேன், நான் யார் வீட்டில் சொல்றேனோ அவங்க அதை மட்டும் தான் செய்யணும். டீ காஃபி தண்ணி எதுவுமே தேவையில்ல. அல்லேலூயா. எழுதி ஊத்துற போறேன், பாயாசம் இந்த வீட்டில் அதுவும் டீ கப்பில் தான் இருக்கணும். என்ன பண்ணக்கூடாது, ஒரு சொம்பு அளவுக்கு கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த இடத்துல குடிக்க ஆரம்பிச்சா அவங்க சூடு பொறுமையா குடிச்சு 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 ஒரு ராத்திரி ஆயிடுது. அங்கிருந்து ஒன்னொரு வீட்டுக்கு வர வரைக்கும் குடிச்சிக்கிட்டு வராங்க. அதுக்குள்ள நம்ம இந்த வீட்டுல வந்து பாட்டு பாடுறதுக்குள்ள இவங்க அப்பதான் அந்த இதுவே முடிச்சுட்டு இந்த குப்பையை வச்சுட்டு பாடலாமா வேணாவா. அது வேற இனிப்பா இருக்கிறதுனால பல்லுல எல்லாம் சில பருப்பெல்லாம் தட்டுப்படுறதுனால அப்படின்னு இழுத்துக்கிட்டு ஏசு பிறந்தாருன்னா ஏசு பிறந்தார் அப்படின்னு பாடுறாங்க. சொல்லிட போறேன், இனிமேல் எந்த கொடுத்தாலும் சின்ன டீ கப்பில் தான் நீ கொடுக்கணும். அல்லேலூயா. சோறு போட்டா மட்டும் எப்படி போடு, வயிறு நிறைய போடு. அல்லேலூயா சொல்லுபாலா. அல்லேலூயா. இல்லையா கொடுக்காத, டீ கிளாஸ் மாதிரி டீ மட்டும் இவ்வளோன்னு கொடுக்குறீங்களா, அது பாயசம் கொடுத்தா மட்டும் ஏன் இவ்வளோ பெருசா? அது அன்பு அதிகமாயிடுச்சு. அது தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாரும் வீட்லையும் டீ காபி தண்ணி ஒன்று ஒன்றா குடிச்சிட்டு வந்துட்டு இங்கே இது சாப்பிடும் போது அடுத்தது கடைசியாக போய் டின்னர் முடிக்கணுமே, அது என்ன பண்ணுவாங்க இல்லையா, கஷ்டம் இல்லையா? அதனால அடுத்த வருஷம் நான் சொல்லிடுவேன், இந்த வீட்டில் இதுதான், அப்புறம் உங்களுடைய காணிக்கே சபை கொடுத்துருங்க. ஆமென் சொல்லுங்க பாலா. அல்லேலூயா. ஒரு தம்பி சொன்னார், ஐயா கேரல் ரவுண்டு போனாவே 3000 செலவாகும் போல இருக்கு ஐயா ஒரு வீட்டுக்கானாங்க. நான் சொன்னேன், எப்படின்னா பிரியாணி போடுறாங்க, கேக் வாங்கி தராங்க, காணிக்க தரணும், எல்லாம் ஆகுது. கன்னியாகுமரியில் இருக்கிற விசுவாசிகள் சென்னையில் இருக்கிறாங்க, அவங்கள சந்திக்கிறதுக்கு ஒரு 5-6 பாஸ்டருங்க மிஷினரி ஊழியத்துலேருந்து வந்து போன வாரம் சென்னையில் ஊழியம் செஞ்சுட்டு போனாங்க. கேள்விப்பட்டேன், எனக்கு சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு நர்ஸு மட்டும் சும்மா வாங்கன்னு சொல்லிட்டாங்களாம், கன்னியாகுமரி விசுவாசி. அவங்க 20,000 ரூபாய் காணி குத்து அமிச்சாங்களாம் கேரல் ரவுண்டுக்கு. சொந்த சபை கூட கிடையாது. ஒரு அம்மா 5,000 ரூபாய் காணிக்கு கொடுத்தான், ஒரு ஆள் 1000 ரூபாய் கொடுத்தான், ஒரு ஆள் 2000 கொடுத்துதான். ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, 2000 ரூபாய் கொடுத்து ஒரு 3-4 வீட்டில் 2000 ரூபாய் வந்தது, எங்கள் பாஸ்டர் முகமே சூம்பி போயிருந்ததுன்னாரு. இவரும் ஊழியக்காரு தான். நான் சொன்னேன், ஒரு விசுவாசி அதை மாதிரி எனக்கு 2000 கேரளில் கொடுத்தோன்னா எனக்கு எவ்வளோ உற்சாகமாக இருக்கும் தெரியுமா? அல்லேலூயா. அந்த பாஸ்டர் எப்படி என்ன பண்ணாரு, நம்ம ஆட்கள் சில ஆட்கள் இன்னும் இருக்குது தரித்திர பிசாசோட, அதை நான் விரட்ட நான் விரும்புகிறேன், ஜெபம் பண்ணுறேன். ஆமென் அல்லேலூயா. அதுக்கு 200 ரூபாய்க்கு மேலே வராது, 100 ரூபாய்க்கு மேலே வராது, 50 ரூபாய்க்கு மேலே வராது. வரலையானாலும் பிரச்சனை இல்லை, அவங்கள வர வச்சிடணும், எப்படியாவது அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சோத்திரம் பண்ணுங்க, நல்லா கையை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. ஒரு சேலைக்கு 5000 செலவு பண்ணி கிழிஞ்சு போனா என்ன பண்றோம்? தைச்சு போட்டுக்கிறோம் பாஸ்டர். ஒரு செருப்பை வாங்குறோம் 500 ரூபா கொடுத்து 300 ரூபா கொடுத்து, அது தேஞ்சு போகுது, அது குறித்து கவலைப்படல. ஒரு ஃபோனுக்கு 500 ரூபாய் ரீசார்ஜ் பண்றோம் மாசமானா, பேசியே கெடுக்கிறோம். என்ன பண்றோம்? ஃபோன் ரீசார்ஜ் மிஸ்பா எவ்வளோ மாதிரி ரீசார்ஜ் பண்றோம்? 250 ரூபா. பாருங்க, ஃபோன் ரீசார்ஜ் பண்ண மினிமம் 300 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாய் ஆகுது இல்லையா? என்ன க்ளோரி எவ்வளோ ஆகுது? எவ்வளோமா ஆகும்? 300? எவ்வளோ சிஸ்டர் ஆகுது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு? நம்பர் ஃபோன் வச்சுருக்கிறவங்களும் அதிகபட்சம் 200 ரூபாய். இந்த டிவி பார்க்குற ஃபோன் வச்சுருக்காங்கல்ல, என்ன ஃபோனு? டிவி பார்க்குற ஃபோன். எங்கே போனாலும் டிவியோடு தான் போவாங்க வருவாங்க. அவங்களாம் 500 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணணும் மாசமானா, 350 ரூபா 400 ரூபா. இன்டர்நெட் காலி ஆயிடுச்சுன்னா திருப்பி அதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா காசு. சோத்திரம். அப்போ அதுக்கெல்லாம் வீண் செலவு பண்ணுறோம். தேவ ராஜ்யம் கட்ட நாம் கத்தரை கனம் பண்ணுவோமாக. கை வைத்து கத்தரை சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, எங்கெல்லாம் வீண் செலவு நடக்குது. ஆண்டவரே, நான் உமக்கு கொடுக்க என்னை ஆசீர்வதியும் சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் அன்பா என்ன பண்ணணும் சொல்லுங்க? தாங்கணும். அன்பினாலே தாங்கணும். அடுத்து இன்னும் 3 பாயிண்ட் இருக்குது. அடுத்த 3வது விஷயம் எபேசியர் 4ஆம் அதிகாரம். ஓகே, 3வது காரியம் சொல்றேன். சமாதானம் என்னும் கனியை பெற்றுக்கொள்ளணும். எல்லாம் சொல்லுங்க, என்ன கனியை பெற்றுக்கொள்ளணும்? க்ளோரி
என்ன கனி பெற்றுக்கொள்ளணும்? அது எங்க இருக்கு? எந்த பழக்கடையில விக்குது? சமாதானம் என்னும் கனி பெற்றுக்கொள்ளும். கலாத்தியர் புஸ்தகம் 5:22 ஆவின் கனியோ, கலாத்தியர் 5:22 வாசிங்க வேகமா. ஆவின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம். பாருங்க, ஆவின் கனியோ அன்பு, சமாதானம். ஒருத்தர் உங்க தலை முடிய புடிச்சு இழுத்தா உங்களுக்கு வருது பேரு சமாதானம். அல்லேலூயா. ஒருத்தர் தெரியாம உங்க காலை மிதிச்சிட்டா உங்களுக்கு வரும் பாருங்க சந்தோஷம். என்னமா சந்தோஷம் வருதா? நேத்து ஒரு அம்மாக்கு பார்த்தேன், ஒரு குழந்தை ஓடி வந்து இடிக்குது, இப்படியே இது அந்த குழந்தைய போட்டு இடிக்குது. கேட்டா அந்த புள்ள நினைச்சுதான். அவ்வளோ சந்தோஷம் ஏவுது வெளியில, அன்பு பொங்குது வெளியே. ஹலோ, அல்லேலூயா. சமாதானத்தின் கனி வேண்டும். எல்லாம் சொல்லுங்க பாருங்க, சமாதானம் பண்ணுங்க. உங்க அப்பா உங்களை திட்டினாலும் சமாதானம் பண்ணுங்க. கொஞ்ச நாளா இந்த குழந்தைய ஜெரமியா ஜெமிமாவை பார்க்குறேன் நான், வளர்க்கறதுனால உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஜெரமியா சில விஷயத்துல கீழ்ப்படியாதப்போ நான் அடிச்சிருவேன். கொஞ்ச நேரத்துல அந்த நேரம் அவங்க அம்மா கிட்ட போவான். அவங்க அம்மாவும் திட்டினாங்கன்னா நடுவில் அப்படியே நின்று அழுதுட்டு அப்புறம் அந்த விஷயத்த மறந்துட்டு அடிச்ச எங்கிட்டே ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னுவான். அந்த இடத்துல நான் உடனே நினைச்சு பார்ப்பேன், இப்படி ஒரு ஆள் என்னை அடிச்ச உடனே திருப்பி நான் அந்த ஆள் கிட்ட போய் சமாதானம் பண்ண முடியுமா? ஹலோ, நீங்க பண்ணுவீங்களா? உங்க அப்பா உங்க அம்மாவே உங்களை திட்டா கூட அடிச்சிட்டா கூட நீங்க அதை சமாதானம் பண்றீங்களா? உங்க அண்ணன் தங்கச்சிக்குள்ள சமாதானம் இருக்குதா? உங்க அக்கா தம்பிக்குள்ள சமாதானம் இருக்குதா? அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்க அந்த சமாதானம்? அந்த குழந்தை, அதனால்தான் ஆண்டு சொன்ன, இந்த சிறியரை போல நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. யாரை போல மாறணும்? குழந்தைய போல. எவ்வளவு அடிக்கிறோம் குழந்தைய. என்னைக்காவது கோச்சிக்கிட்டு நான் உன்னை டிவோர்ஸ் பண்றேன்னு போயிட்டுதா? என்ன பண்ண மாட்டேங்குது பிள்ளைங்க. எங்க அப்பா அடி வாங்கிட்டு மறந்து வருது. உன் அண்ணன் கூட, உன் அண்ணி கூட, உன் குடும்பத்து கூட, உறவினர் கூட அந்த சமாதானம் வேணும் உனக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்ப பாரு வைராக்கியம், எப்ப பாரு சண்டை, இதெல்லாம் நீக்கிட்டு அந்த சமாதானத்தின் கனி உனக்கு வருவதாக. யோவான் 15:8 சொல்லுகிறார். சீக்கிரமா, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, முடிக்கணும். வாசிக்கலாம். யோவான் 15:8 வாசிங்க வேகமா. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு என்னவா இருப்பீங்க? கனி கொடுத்தீங்கன்னா நீங்க சீஷனா மாறிட்டீங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய கனிகள் உங்கள் உள்ளத்துல, இருதயத்துல, வாழ்க்கையில பெருகி வருவதாக. சமாதானம் என்கிற கனி, சந்தோஷம் என்கிற கனி உனக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறார், சமாதானத்தின் கனி நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே, 8ஆம் வசனம், என் பிதா மகிமைப்படுவார். பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் என்ன பண்றாரு? மகிமைப்படுறாரு. அடுத்தது, எனக்கு என்னவா இருப்பீங்க? பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க. என்னம்மா, எப்படிமா இருக்கணும்? பாஸ்டர் ஜோயல் வினோத் சொல்றேன், எங்க அன்புல நீங்க கொஞ்சம் நிலைச்சிருங்க. அல்லேலூயா. ஊழியக்காரனுடைய அன்புல நிலைச்சிருங்க. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நீ அன்பாயிரு. எப்படி இருக்காத? வம்பா இருக்காத, அன்பாயிரு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14:27 வாசிக்கிற போது, யோவான் 14:27, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. அல்லேலூயா. அடுத்த சொல்றார் ஆண்டவர், 4வது விஷயமா என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன். யாருக்கு வேணும் அந்த சமாதானம்? இயேசு கிறிஸ்துவின் சமாதானம். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள வந்து சொன்னார், பயப்படாதீருங்க, சமாதானத்தை சொல்றாரு. ஆவேசமா பிசாசான் இயேசுவை பார்த்து நினைக்கிறாங்க. கடல்ல நடந்து வரும்போது சொல்றார், பயப்படாதீருங்க, சமாதானம் பண்ணினார். ஒரு பிரச்சனை வரும்போது இயேசு அவங்களோடு கூட இருந்தாருங்க, அதான் சமாதானம் பண்ணினார். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்மளை விட்டு எல்லாரும் ஓடி போயிடுறாங்க.
நான் சொல்ற தேவனே, கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் சமாதானம் பண்ணுங்கள். உலகம் கொடுக்காத சமாதானம் அல்ல, தேவன் சொல்லுகிற உலக சமாதானம் அல்ல, என் சமாதானத்தை தருகிறேன். இந்த சமாதானம், கிறிஸ்து இயேசுவின் சமாதானம் உனக்குள்ள வந்தா உன் லைஃப் மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணும்? எத்தனை பேர் நல்லா ஜெபம் பண்றீங்க வீட்டில்? ஹலோ, நான் சொல்றது புரியுதா? செகண்ட் ரோ புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க அங்க ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஜெபம் பண்றீங்களா வீட்டில்? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? ஒரு 10 நிமிஷம், 1 மணி நேரம் பண்றீங்களா? வெரி குட். யார் உண்மையா அரை மணி நேரம் 10 நிமிஷம் பண்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். செகண்ட் ரோல 10 நிமிஷம், 5 நிமிஷம். எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றீங்க பாத்தீங்களா? 2 நிமிஷம் பாத்தீங்களா? எதுக்கெல்லாம் நேரம் செலவு பண்றீங்க? கேஸ் வரும்போது கேட்பாரு உங்களை, அப்ப என்ன சொல்லுவீங்க? ஒரு 5 நிமிஷம் முட்டி போட்டு ஜெபிக்க முடியாது, அவங்களுக்கு நேரம் இல்லையா? ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, எனக்கு நல்ல வேலையை தாங்க, நல்ல படிப்பை தாங்க, என்னை ஆசீர்வாதமா மாற்றுங்க. ஜெபம் பண்ணுங்க. உன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணு, கணவனுக்காக ஜெபம் பண்ணு, ஒரு நல்ல வீடு தாங்கன்னு ஜெபம் பண்ணு, நல்ல எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சிஸ்டர் செகண்ட் ரோல இருக்கிறாங்க, 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன்றாங்க, அதிகாலை ஜெபம் பண்றாங்க. அல்லேலூயா. பார்த்தீங்களா? நீங்க வெளியில பாக்குற மாதிரி இல்ல, உள்ள ஜெபம் பண்ணணும். ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது சொல்றாரு, 1 சாமுவேல் 1:17 அன்னாள் ஜெபம் பண்ணினாள். ஏலி ஊழியக்காரர் சொன்னார், சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார். ஜெபம் பண்ணா அடித்தது. 5வது காரியம் சொல்றேன், ஜெபம் பண்ணும் பொழுது சமாதானம் நமக்கு வரும். ஜெபம் பண்றவங்களுக்கு தான் என்ன வரும்? எதிர்த்து பேச மாட்டாங்க, யோசிப்பாங்க, நான் பேசுறதுனால அவங்க காயப்படுவாங்களா, நான் கேட்கிற கேள்வியால அவங்க காயப்படுவாங்களா? அல்லேலூயா. நான் ஆலோசனை கொடுப்பதனால அவங்க கவலைப்படுவாங்களா? யோசிக்க வைக்கும், தன்னைத்தானே நிதானிக்க வைக்கும், ஆராய வைக்கும், இருதயத்துல யோசிக்கும். நான் பேசுவது அவங்களுக்கு சந்தோஷம் வருமா, சமாதானம் வருமா, இல்ல சண்டை வருமான்னு கேள்வி யோசிக்கும். ஆவிக்குரியவன் சகல விதத்தையும் பகுத்து ஆராய்ந்து பார்க்கிறார். ஆராய்ந்து பார்த்து பேசணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அண்ணாள் ஜெபம் பண்ணோன்னே நைட்டெல்லாம் விடிய காலில் உட்காந்து ஜெபம் பண்றாங்க. எதுக்கு? குழந்தைக்காக ஜெபம் பண்றாங்க. அப்படி ஜெபம் பண்ண உடனே அழுது அழுது ஜெபம் பண்றாங்க. அப்பதான் ஊழியக்காரர் வந்து சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவன் சமாதானத்தோடு போ, உன் ஜெபத்துக்கு நான் பதில் தருவார். ஆண்டவர் உனக்கு பதில் தருவார். ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள், வயசானாலும் படுத்துட்டாவது ஜெபம் பண்ணுங்க, பாட்டு பாடி ஜெபம் பண்ணுங்க, துதித்து ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தர் சொல்றார், ஐயா எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு என்னால் ஜெபிக்க முடியல, முட்டி போட்டு காதுல ஆண்டவருடைய பாட்டை கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறேன் ஐயா, கர்த்தருடைய பாட்டை போட்டு அழுதுகிட்டே இருக்கேன், என்னால் ஜெபிக்க அவ்வளவு கஷ்டம். நான் சொன்னேன், உங்களுக்கு ஆண்டவர் சமாதானம் தருவார். அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றார் 128 6ஆம் வசனம், கடைசியா வாசிக்கலாமா? 128 6. யாரோ வேகமா வாசிங்க. நீ உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை என்ன பண்ணுவ? காண்பாய். சமாதானத்தை காண்போம். பிள்ளைகளுடைய சமாதானம் மிக மிக முக்கியம், மிக மிக முக்கியம். சமாதானம் என்பது மிக முக்கியம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சண்டை போட ஆயத்தமா இருக்காதீங்க. வர சண்டையை அமைதிப்படுத்த பாருங்க. கேள்வி கேட்டுட்டே இருக்கிறது ஒருத்தனை எரிச்சலை உண்டாக்கும். சொல்லுவாங்க, கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்றது எப்போ? எங்கப்பா போயிட்டு வந்தா? எதுக்கு கேஸ் வாங்க போன? ஏன் சிலிண்டர் காலியாச்சு? ஏன் சமைக்கிறதுனால காலியாச்சு? ஏன் சாப்பிடணும்? இப்படி நான் கேள்வி மேல கேட்டுட்டே இருந்தேன்னா கொஞ்ச நேரத்தில் அவர் என்ன ஆயிடுவாரு? நான் சும்மா எக்ஸாம்பிள் கேட்டேன், ஆனால் அவர் போயிட்டு வந்தனால கேட்டேன். வரதே எனக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. அதுவும் பிசாசு எப்படி சிலிண்டர் கிட்டு போயிடுச்சு. தோத்துரும்.
அல்லேலூயா. எதுக்கு கோட்டு வாய் விட்டே இப்போ? எதுக்கு க்ளோரி பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்க? குழந்தைகிட்ட வந்து பிடிங்க சாப்பிடுற. சே, இப்படி நான் ஏதாவது உங்களை கேட்டேன்னா நீங்க அது செஞ்சது தான் நான் கேட்டது, தப்பா ஒன்றும் கேட்கல. ஆனா உங்களுக்கு என்ன வருது? பாஸ்டர் எல்லாரும் எதிர்க்கே அவமானப்படுத்துறாரு, திட்டுறாரு. நேற்று தம்பியை சிட்டிபாவை நான் நைட்டு நான் கேரல் ரவுண்ட்ல பார்த்து சொன்னேன், அடிச்சேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் மூஞ்சில அப்படின்னு. அவரு என்ன அடிச்சிருவாரு. மரியாதை நிமித்தம் அவர் என்ன பண்ண தெரியுமா? கையை கட்டிட்டு, ஐயா அப்படிலாம் இல்லை ஐயா, நாளைக்கு நான் கண்டிப்பா வருவேன் ஐயா சபை கேட்டார். என்ன காட்டிலும் பலசாலியா இருப்பாரு, என்ன காட்டிலும் அடிக்க அவருக்கு சத்து இருக்கும். ஒரு மரியாதை நிமித்தம் நம்ம கிட்ட பேசுறது பாஸ்டர், நம்ம திருப்பி பேசக்கூடாது, நம்ம அவரை மாதிரியே பேசக்கூடாதுன்றதுனால அவர் என்கிட்ட பேசல. அவரு நான் அடிச்சு அவசியமா இருப்பாரா? இருந்துதான் ஆகணும். இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியாது? அவர்கிட்ட நின்று பேச முடியாது. நீங்க ரவுடியா இருக்கலாம், ஆனா ஒரு மரியாதை காப்பாத்துறதுக்காக நீங்க நிதானிக்கிறீங்க பாத்தீங்களா? அது பாஸ்ன்றதுனால கவனிக்கிறீங்க, நிதானிக்கிறீங்க. அதே போல மற்றவர்களிடத்துல பேசும்போது நீங்க அந்த நிதானம் இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லேலூயா. நாங்க பார்க்காத ஆளுங்க இல்லை சார், நாங்க பார்க்காத ஊர் இல்லை சார், நாங்க தேடாத ஆள் இல்லை சார், சுத்தாத இடம் இல்லை சார், நாங்களும் தான் சார் அப்படின்னு சொல்ல முடியும். நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்னை தொட்டார், ரட்சித்தார். கர்த்தர் என்னை சமாதானத்துக்காக நடத்தினார். அல்லேலூயா. கட்சி கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு பிரியாணிக்கு சோறுக்கு என்ன பண்ணுவோம்? காலையில எழுந்து வாழ்க 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 வாழ்கன்னு ஒரு கட்சி கூட சுத்திட்டு இருந்த காலம்தான். ஓடின காலத்தில் தான் யாரோ கல்யாணத்துக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் நைஸா ஒன்னோட ஒன்னா முகத்துல பவுடர் அடிச்சுட்டு உள்ள போயிட்டு சாப்பிட்டுட்டு சுத்திட்டு வந்த கால்கள் தான். ஒலாத்தன கால் தான், கிரிக்கெட் பிடிச்ச கால் தான், பந்த தூக்கி போட்ட கால் தான், கபடி விளையாடின கால் தான், பாஸ்கெட் பால் ஆடின கால் தான். எல்லா இடமும் ஓடின இடம் தான். அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இப்படி போனது, இங்க இருந்து இங்க ஓடினது. ஏசு தொட்டாரு, மாத்தினாரு. உங்களை தொட்டாதான் நீங்க மாறுவீங்க, இல்லைன்னா என்ன பண்ண முடியாது உங்களால. ஆண்டவர் உங்களை தொட்டுட்டா நீங்க என்ன பண்ணிடலாம்? நீங்க 100 பேருக்கு டோர்னமெண்ட் மேட்சை வச்சு பணம் சம்பாதிச்சு கப்பு கொடுக்கறவனா இருப்பீங்க, கஷ்டப்படுற ஆளா இருக்க மாட்டீங்க. ஒருத்தர் சொல்றாரு கஷ்டப்பட்டா நல்லா முன்னேறலாம். அதுக்கு ஒன்னொருத்தர் சொல்றாரு, யா ரோடு போடுற ஒரு ஆள் ரொம்ப கஷ்டப்படுறான் வெயில்ல, அவன் என்னைக்காவது முன்னேறி பார்த்துருக்கீங்களா? கஷ்டப்பட்டு தான் இருக்கிறான்றான். ஆனா நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு சமாதானம் தருவார். நீ சமாதானம் பண்ணினால் நீ பாக்கியமானா இருப்பாய். ஆமென். அல்லேலூயா. உனக்குள்ள அந்த வைராக்கியம் வேண்டாம், உனக்குள்ள அந்த கசப்பு வேண்டாம், உனக்குள்ள அந்த வெறுப்பு வேண்டாம். இருக்கிறவங்க இருக்கட்டும், ஆனா நீ சமாதானம் பண்ணினால் நீ இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. சரி, எல்லாரும் எழுந்து நின்று நம்முடைய காணிக்கைகளை நாம் கர்த்தருக்காய் செலுத்த போகிறோம். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அப்பா பரலோகம் தெரியுது, இப்போ முடிய போகுது. தோத்திரம். ஒரு பாடலை நாம் பாடுவோம். யாராவது பாடுறீங்களா? ஒரு பாட்டு பாடுறீங்களா? ஸ்தோத்திரம். யார் பாடுறா? ஜீசஸ்.